வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. பறக்கும் சாலை திட்டத்தால் சென்னை கோயம்பேடு மதுரவாயல் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் அந்த காட்சியினை தற்போது பார்த்து வருகிறோம். கோயம்பேட்டில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோயம்பேட்டில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஆம்புலன்ஸ் பெரும் பரபரப்பாக அந்த வழியில் நிற்கும் அந்த காட்சியினை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பார்த்திபன் இணைகிறார். வணக்கம் பார்த்திபன், விவரங்களை வழங்கலாம். மாலத்தி, சென்னை கோயம்பேட்டில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது மதுரவாயிலிருந்து கோயம்பேடு வரக்கூடிய நெடுஞ்சாலை முழுவதும் அணிவகுத்து வாகனங்கள் நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வராங்க. குறிப்பாக பறக்கும் சாலை திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் ஆங்காங்கே இரும்பு தகடுகள் குறுகலான சாலையில் வைக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் பணியில் இல்லாத காரணத்தினால் தற்போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். மதுரவாயில் இருந்து கோயம்பேடு வரை கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு தூரம் இந்த போக்குவரத்து செயலில் வாகன ஓட்டிகள் சிக்கி தவிக்கக்கூடிய காட்சிகள் ஒருபுறம் பார்க்க முடிகிறது. கடும் வெயில் இருக்கக்கூடிய நிலையில தற்போது அந்த வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் சாலையில ஏற்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே தினந்தோறும் இந்த வாகன ஓட்டிகள் ஒரு சவாலாக இருக்கக்கூடிய சாலை. இந்த மதுரவாயில் இருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய இந்த சாலையில் முழுவதுமே வாகன ஓட்டிகள் சவாலாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் முறையாக போலீசார் அங்க வாகன தணிக்கையில் இருக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் போக்குவரத்து பணியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து போலீசார் அங்க வரக்கூடிய ஓட்டுநர் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கல மட்டும்தான் மும்முரமாக தீவிரம் காட்டி வருவதாகவும், இது போன்ற வாகன நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கு வழிவகை செய்வதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். தற்போது போக்குவரத்து போலீசார் கூடுதலாக பணியில் அமர்த்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதனால் இந்த கோயம்பேடுல மதுரை செல்லக்கூடிய சாலை பிரதான சாலை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மாலத்தி, பார்த்திபன், இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.